துளிர் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள். இப்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தோட்டத்தில் காற்றடிச்சதுனால நேந்திரன் வாழை எல்லாம் முறிஞ்சு விழுந்துருச்சு. சின்ன சின்ன பிஞ்சு தார்கள் தான் கிடந்துச்சு. அதை வியாபாரிகள் ஒரு தார் 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு பீஸ் ரேட்டில் கேட்டாங்க. 10-12 கிலோ வரும். அதை நமக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாதனால நம்ம அந்த தார்களை எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நல்ல களத்தை சுத்தம் பண்ணி டிராக்டரில் போட்டு நல்லா டயரில் போட்டு நசுக்கி விட்டோம். நசுக்கினதுக்கு அப்புறமா நம்ம சோலாரில் காய வச்சோம். சோலாரில் ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து பல்வரைசரில் அரைக்க ஆரம்பித்தோம். அப்படி அரைச்சதுனால நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழ தார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாழைக்காய் தார் பார்த்திங்கன்னா 4 கிலோ பவுட்ரு கிடச்சிது. நீங்கள் எந்த தீவனம் ரெடி பண்ணாலும் கிட்டத்தட்ட 1 கிலோ 30 ரூபா வரும். இப்போ 4 கிலோ பவுடர் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 120 ரூபா வரலும் நமக்கு கிடச்சிது. இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய மாடுகள், கோழிகள், ஆடுகளுக்கு தீவனத்தோட கலப்பு தீவனமாக நம்ம கலந்துட்டோம். மக்காச்சோளம், அப்புறம் கோதுமை தவிடு, அதுக்கப்புறம் நம்ம இந்த வாழைப்பழ பவுடரையும் கலந்துட்டோம். இந்த வாழைப்பழ பவுடர்னால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா இதில் பொட்டாஸ் சத்து அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு வெயிட் கெயின், அதாவது கோழியாகட்டும் ஆடாகட்டும் நல்ல உடல் எடை போடுவதற்கு இது உதவியாக இருக்குது. அடுத்து இதில் இருக்கிற மாவுச்சத்துனால நல்ல ஜீரணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த நேந்திரன் பவுடரில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல எனர்ஜி உங்கள் ஆடுகளுக்கு, கோழிகளுக்கு, மாடுகளுக்கு கொடுக்கும். இதையே மாட்டுக்கு கொடுக்கும்போது பால் அதிகரிக்கும். இதை நம்ம நேரடியாக கொடுக்காம தீவனத்தோட தீவனமாக கலந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு செலவுகள் குறையும். இப்போ அதை தாராக கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு 30 ரூபா தான் கைக்கு கிடச்சிருக்கும். இதை நம்ம அரைச்சி பவுடராக பண்ணும்போது 120 ரூபா பொருளாக எனக்கு கிடச்சிருக்கு. இதை கோழிகளுக்கு, மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு கொடுக்கும்போது அதுக்கும் எனர்ஜியாக இருக்கும். நம்ம இயற்கையாக விளைஞ்சதுனால அதில் வரக்கூடிய பொருள்களும் நல்லா கிடைக்கும். நமக்கும் ஒரு லாபம் கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாருக்கு 90 ரூபா நான் மிச்சப்படுத்தியிருக்கிறேன். தயவுசெய்து விவசாயிகள் சின்ன சின்ன தார்கள் இப்படி முறிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா அதை 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டாம். எடுத்துகிட்டு ஒரு படுத்தாவை போட்டு நல்லா காய வச்சு ஒரு சின்ன மில்லில் கொண்டு போய் அரைச்சி பவுடராக மாற்றி தீவனத்தோட தீவனமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்.